வெல்கம் டு ட்ரெண்டி ஹெட். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெண்டி ஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கிளாஸில் கர்ச்சீஃப் எப்படி கட் பண்ணலாம், அப்புறம் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறதுனால நீட்டான ஒரு காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. அந்த துணியில் நம்ம ஒரு 10 இன்ச்சு இருக்க மாதிரி 4 பக்கமும் 10 இன்ச் இருக்க மாதிரி குறிச்சிக்கலாம். நம்ம கர்ச்சீஃப்லேருந்தே டேப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம டேப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பழகுவோம். நம்ம சும்மா சதுரமாக வெட்டுறது தானே, எவ்வளோ பெருசு வேணால் வெட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் நம்ம அப்படி செய்ய வேணாம். கரெக்டான அளவு 10 இன்ச் வச்சு 4 பக்கமும் கரெக்டாக 10 இன்ச் வச்சு சதுரமாக ஒரு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அந்த பாக்ஸ் மாதிரி கிடைக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கர்ச்சீஃப் தேவையா அப்படின்னு தோணும் நிறைய பேர்த்துக்கு. என்னடா இது கிளாஸ் ஆரம்பித்து கர்ச்சீஃப்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நமக்கு கர்ச்சீஃப் ஒன்று பழகினாவே நீங்கள் ஒரு ஆல்ட்ரேஷன் டெய்லர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 45லேருந்து 50 வயசு இருக்க வரைக்கும் ஒரு ஏஜ் உள்ளவங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 8 கிளாஸை முடிச்சிங்கனாவே ஒரு ஆல்ட்ரேஷன் டெய்லராக நீங்கள் ஆயிடலாம். நான் ஆல்ட்ரேஷன் டெய்லருக்கு என்னென்ன மாதிரி ஒர்க் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் அதையும் தனியாக கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நம்ம சதுரமாக பாக்ஸ் மாதிரி கிடச்சிருச்சா, அந்த பாக்ஸை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று தான் வெட்டி நான் ஒன்று தான் தைச்சி காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் பிகினர்ஸ் ஆரம்பத்தில் பழகிறவங்க ஒரு 10 கர்ச்சீஃபாவது வெட்டி வச்சுக்கோங்க. எப்போ பார்த்தாலும் நான் எதுக்கு எடுத்தாலும் 10 தடவை செய்யுங்க 10 தடவை செய்யுங்கன்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, மேக்ஸிமம் டைம் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியும் நமக்கு ஃபினிஷிங் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக வர்றப்ப நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு, அதாவது அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம். இப்போ நம்ம சதுரமாக வெட்டிட்டோம் பாருங்கள். நீங்கள் டேப்பை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 10 இன்ச் இருக்கணும். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஆல்ரெடி பேப்பரில் மட்டும்தான் அடித்து பழகியிருக்கீங்க. இப்போ தான் நம்ம நூல் மாட்டி பாபின் கேஸ்லாம் நூல் மாட்டி முதன்னு தைக்க போகிறோம். நீங்கள் வேறு ஏதாவது சின்ன துணியில் ஏதாவது தைச்சி பார்க்கணுன்னா கூட நீங்கள் தைச்சி பார்த்துக்கோங்க. அதனால் எந்த தப்பும் இல்லை. நம்ம டைரெக்டாக கர்ச்சீஃபுக்கு போயிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் மடக்கி. நான் இதுக்காகத்தான் டேப்போட யூஸ் பற்றி தனியாக சொன்னது. இப்போ 1/4 இன்ச் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவுன்னு. அவ்வளோதான், நம்ம அடித்தாச்சு. அதே கலர் நூல் போட்டிருக்கனால மேக்ஸிமம் நீங்கள் அதே கலர் நூல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மிஸ்டேக் வெளியில் அதிகம் தெரியாது, ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ இதை மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஒரு 1/2 இன்ச் இருக்க மாதிரி கண்டினியூஸாக அதுவும் அந்த ஓரத்தில் அடிக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி அடித்து ப்ராக்டிஸ் எடுக்கும்போது நீங்கள் சேலையோட ஓரம் அடிக்கலாம், லுங்கிலாம் மூட்டுறதெல்லாம் மூட்டிக்கலாம், அதுக்கப்புறம் வேஷ்டி ஓரம் அடிக்கலாம். இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் இந்த கர்ச்சீஃப் மட்டும் அடித்து பார்க்குறதுனால இருக்குது. அதனால் கர்ச்சீஃப்க்கு ஒரு கிளாஸா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. நம்ம ஒவ்வொன்றும் பழகிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது. இப்போ நான் 2 டைம் அடித்து காமிச்சேன்னா நீங்கள் ஒரே தடவையில் 2 மடக்கு மடக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நம்ம அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லரிங் வீடியோ நிறைய பேர் போடுறாங்க.
நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்னு தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நீங்கள் வந்து என்னோடய வீடியோவவே கட்டாயம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வேறு வீடியோ கூட பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அவங்களவே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கான ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு வேறு டைலர்கிட்டேருந்து கலந்து கற்றுக்கும்போது உங்களுக்கு எதுவுமே கட்டாயம் புரியாது. அதனால் எந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஒரு சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற டிப்ஸுகளை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ நீங்கள் ஒரு டெய்லர் கண்டிப்பாக ஆவீங்க. இப்போ நம்ம ஒரு தலைவலின்னு சொல்லி ஒரு டாக்டரை போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அந்த தலைவலி நல்லாகலை. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டாக்டரை போய் பாரு, அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா உனக்கு நல்லாயிரும் அப்படிம்பாங்க. உடனே நம்ம என்ன செய்வோம், அந்த டாக்டரை போய் பார்ப்போம். அவங்கள்ட்டையும் நல்லாகலைன்னா இன்னொரு டாக்டரை போய் பார்ப்போம். இப்படி நம்ம பார்க்கும்போது எந்த டாக்டருமே நம்ம உடம்ப கரெக்டாக புரிஞ்சுக்க முடியாமல் போயிடும். டாக்டர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி மருந்து ஒத்துக்குதுன்னு பார்த்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. அதனால் ஒரே டாக்டரை ஃபாலோ பண்ணுறது தான் நல்லது. பாருங்கள், நம்ம இன்றைக்கி கர்ச்சீஃப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்தளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் கர்ச்சீஃப் தைச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.